ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 12 முதல் 22 வசனங்கள். தியான வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 15 வசனம். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த நாட்களிலே நாம் பாவத்தை குறித்து நாம் தவறான கண்ணோட்டமுடையவர்களாக இருக்கிறோம். நான் விரும்புகின்ற பொழுது பாவத்திலே நான் மனம் போல ஜீவித்து பின் நாட்களிலே நான் அவற்றினின்று வெளியே வந்து விடலாம் என்று யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இருக்கிற வரைக்கும் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற தவறான ஒரு எண்ணமுடையவர்களாக வாய்ப்புகளை பயன்படுத்தலாம் என்று சொல்லி பாவத்திற்கு நேராக ஓடி அலைகின்ற ஒரு கூட்ட மக்களை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது நாம் விரும்புகிற வண்ணமாக பாவத்தை நாம் விரும்புகிற நேரத்தில் விட்டுவிட முடியாது. ஏனென்றால் முளையிலே அதை கிள்ளிவிட வேண்டும். அது மரமாக வளர்ந்து விட்டது என்றால் நீங்களும் நானும் அவைகளிலிருந்து விடுபட்டு வருவதற்கு மிகுந்த சிரமப்பட வேண்டும். அது நம்மையே நாசமாக்கிவிடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எபிரேய ஆக்கியோன் தன்னுடைய நிருபத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது 3 அதிகாரம் 13 வசனத்தில் பாவம் வஞ்சனை உள்ளது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம், அது படிப்படியாக வளர்ந்து வரும் தன்மை உடையது. ஆனால் அது தான் வளர்ந்து வருவதை வெளிப்படுத்தாது. அதை முற்றிலும் மறைத்துவிட்ட தன்மையை கொண்டதாக அமைந்திருக்கிறது. 1 சங்கீதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள விதமாக, ஒருவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடப்பதும், பாவிகளின் வழியில் நிற்பதும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்வதும், அவன் தன்னில் பாவமானது படிப்படியாக வளர்ந்து வருவதற்கு இடமளிப்பதை குறிக்கிறது. அங்கே நாம் பார்க்கின்றோம், பாவத்தின் படிப்படியான வளர்ச்சியை நாம் பார்க்கிறோம். ஏவாள் முதலாவது பிசாசு கூறிய பொய்க்கு செவிசாய்த்தாள். பின்பு அந்த பொய்யை விசுவாசித்தாள். அதற்கு பின்பாக அதற்கு கீழ்ப்படிந்தாள். அதன் பின்பு தன் புருஷனையும் அந்த பாவத்திற்குள்ளாக்கினாள். இவ்விதம் பாவம் வெளியே தெரியாத வண்ணமாக வளரக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாவத்தை முளையிலே கிள்ளி எறிந்து விட வேண்டும். இல்லாவிட்டால் அது வளர்ந்து மரமாகி நம்மால் அதிலிருந்து விடுபட முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய்விடும். பாவம் என்பது அனுபவிப்பதற்கு இன்பமானது போல காட்சியளிக்கும். பாவ சிற்றின்பங்களை சிலகாலம் அனுபவித்துவிட்டு பின்பு நாம் விரும்புகின்ற பொழுது அவைகளின்று வெளியே வந்துவிடலாம் என்று நாம் சிந்திக்கக்கூடும். ஆனால் தேவ பிள்ளையே, நீ விரும்பினாலும் அதனின்று வெளியே வரக்கூடாதவாறு நீ அனுபவிக்கின்ற சிற்றின்பமே உன்னுடைய சிறையாக மாறிவிடும் என்பதை நீ உன்னுடைய நினைவிலே கொள்ளும்படியாக இந்த வேளையிலே ஆண்டவர் விரும்புகிறார். சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான் என்பதாக நீதிமொழிகள் 21:17 கூறுகிறது. அதுபோல சிற்றின்பம் உன்னை ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரனாக்கிவிடும். பாவம் ஒரு மனிதனை ஒரே நாளில் அழித்து விடுவது கிடையாது. நீ செய்யும் ஒரு காரியம் தவறு என்று நீ உணர்ந்த பின்பு மற்றவர்களைப் போல நான் அதிலே நீண்ட நாட்கள் தொடரமாட்டேன், ஆழமாக அதனுள் செல்லாமல் அது என்னை ஆட்கொள்ளும் முன்பு அதிலிருந்து வெளியே வந்து விடுவேன் என்று நீ கூறிக்கொண்டு உன்னை குறித்த மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையோடு அதிலே நீயும் நானும் தொடருவோம் என்றால் வெகு விரைவில் அது நம்முடைய ஜீவியத்தையே அழித்துவிடும். உன் நிலைமை பரிதபிக்கப்படத்தக்கதாய் மாறிவிடும். மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும்போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனைப் போல தீண்டும் என்பதாக நீதிமொழிகள் 23 அதிகாரத்தில் வாசிக்கிறோமே. மதுபானத்தை பற்றி மட்டுமல்ல, எந்த தீய பழக்கமும், பொல்லாத போதை பழக்க வழக்கங்களும், எந்த விதமான உலக சிற்றின்பமும் அப்படியே நீ உன்னை அறியாமலேயே மெதுவாய் அதனால் ஆட்கொள்ளப்பட்டு விடுவாய். அவை படிப்படியாய் உன்னை ஆட்கொண்டு முடிவில் நீ அவற்றிலிருந்து வெளியே வர முடியாதபடி உன்னை தன்வயப்படுத்தி அமிழ்த்து அழித்து விடும் என்பதை மறந்து போகாதே தேவனுடைய பிள்ளையே. மிக சாதாரணமான ஒன்றுதானே என்று எண்ணி ஒரு சிற்றின்பத்திற்கு நீ உன் வாழ்க்கையிலே இடம் கொடுப்பாய் என்றால் நாளடைவில் அதனால் நீ தாங்கொண்ணா வேதனை அனுபவிக்க வேண்டியதாகும்.
உன் வாழ்வின் ஒரு சிறு பிழை வரும்போதே நீ அதை தவறு என்று உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிட தவறினால் அது மறைவான குற்றமாகி பின்பு துணிகரமான பாவமாகி முடிவில் அதுவே பெரும் பாதகமாய் மாறிவிடும். இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் என்பதாக இன்றைய பிரசங்க வாக்கியம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகானை பார்ப்போம் என்றால், சபிக்கப்பட்டவைகளை முதலாவது காண்கிறான், பின்பு இச்சிக்கிறான், பின்னர் எடுத்துக்கொண்டு முழு இஸ்ரவேலரும் தோல்வியடைவதற்கு காரணமாகி முடிவில் தன்மேலும் தன்னுடைய குடும்பத்தார் அனைவர் மேலும் கடும் தேவ நியாய தீர்ப்பை வருவித்து கொண்டான் என்பதாக யோசுவா 7ஆம் அதிகாரம் நமக்கு குறிப்பிடுகிறது. பாவத்தின் தூண்டுதல்களுக்கு நீயும் நானும் இடம் கொடுப்போம் என்றால் அது படிப்படியாக நம்மை அழிவிற்கு வழிநடத்தும். பாவத்தின் படிப்படியான வஞ்சனைக்கு நீ இடம் கொடுப்பா என்றால் முடிவிலே நீ துக்கித்து புலம்ப வேண்டிய சூழ்நிலை உனக்கு நேரிடும் என்பதாக நீதிமொழிகள் 5:11 முதல் 14 வசனங்களிலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனவே பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு உன் இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எபிரேயர் 3:13 வாசிக்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறுநெறிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே என்பதாக நாம் அதில் வாசிக்கிறோம். இங்கு குழிநெறிகள் சிறுநெறிகள் என்பவை தந்திரமாக நம்மை வஞ்சித்து நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து கொண்டிருக்கும் இரகசிய பாவங்களையும், இது சிறிய தவறு தானே என்று நீ உன்னுடைய ஜீவியத்தில் கண் சாடையாக இடமளித்து கொண்டிருக்கிற பாவங்களையும் குறிக்கின்றன. பாவத்தை சிறிய பாவம் என்றும் பெரிய பாவம் என்றும் வேதாகமம் வகைப்படுத்துகிறதில்லை. எந்த பாவமாயினும் அது நம்மை நரகத்திற்கே வழிநடத்திவிடும். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியனமும் அப்படியே செய்யும் என்பதாக பிரசங்கி குறிப்பிடுகிறதை 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய மதியீனமான மிகச் சிறிய ஒரு காரியம் நம்முடைய நற்கந்தமுள்ள சாட்சியின் ஜீவியத்தையே கெடுத்து விடுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் நினைவுகளின் தோற்றமும் கூட தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்க வேண்டும். மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. உன் மனதில் எழும்புகிறதை கர்த்தர் அறிகிறார் என்பதாக எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, பொல்லாத சிந்தனைகளுக்கு நீயும் நானும் மனதில் இடமளிக்கின்ற பொழுது முதலாவது அவை அடங்கி அமைதியாக கிடப்பது போலவும் நமக்கு எவ்வித இடையூறும் விளைவிக்காதது போலவும் நமக்கு தோன்றக்கூடும். ஆனாலும் வெகு சீக்கிரத்தில் அந்த எண்ணங்கள் வார்த்தைகளாகவும், அந்த வார்த்தைகள் கிரியைகளாகவும், அந்த கிரியைகள் பழக்கங்களாகவும், அந்த பழக்கங்கள் சுபாவங்களாகவும் மாறிவிடும். உன் சுபாவமே உன்னுடைய நித்தியத்தை நிர்ணயிக்கிறது. நீ பாதுகாக்கப்படுவதற்கான ஒரே வழி, தவறான சிந்தனைகள் உன் மனதில் எழும்புகின்ற பொழுதே பரிசுத்த ஆவியானுடைய உதவியால் அவைகளை அழித்து போடுவதுதான் சால சிறந்தது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் முயற்சித்தாலும் நம்மால் விட்டுவிட முடியாத ஏதேனும் ஒரு பாவ சிறையிருப்புக்குள் நீங்களும் நானும் சிக்குண்டு இருப்பதாக உணர்வோம் என்றால், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற ஏதோ ஒரு பாவம் மீண்டும் மீண்டும் நம்மை பாவ வலைக்குள் சிக்க வைத்து கொண்டிருக்கிறதா? சொர்ந்து போகாதே. உன்னோடு போராடுகிற பாவத்தின் வல்லமையை பார்க்கிலும் தேவன் உனக்கு வாக்கு பண்ணியுள்ள பரிசுத்தத்தின் வல்லமையே மிக பெரியது. 1 யோவான் 4:4 அதை பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உன்னை பரிசுத்தம் செய்யும்படியாகவே அவர் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். உன்னுடைய பரிசுத்தமாகுதலும் பூரணமாகுதலும் அவருடைய பலியில் அடங்கி இருக்கின்றன. அவர் தம்முடைய இரத்தத்தினாலும் வசனத்தினாலும் ஆவியினாலும் உன்னை பரிசுத்தமாக்கும்படி தினந்தோறும் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமை நம்மை ஆட்கொள்ளும்.
பாவத்தின் வல்லமையோ அது தோல்வியடைந்ததாக காணப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்வில் எந்தெந்த பகுதிகளிலே சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. எனவே நம்மை தந்திரமாய் வஞ்சித்து நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி நம்மை தன் வசப்படுத்தி கொள்ள முயற்சிக்கும் அவனோடு நீங்களும் நானும் சமரசம் செய்து கொள்ளாது தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்ற சங்கீதக்காரனுடைய அந்த சாட்சியின் வார்த்தை நம்முடைய வார்த்தைகளாக இருக்கவும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது, நான் ஒன்றிற்கு அடிமைப்பட மாட்டேன் என்ற பவுலடிகளாருடைய வார்த்தையும் நம்முடைய அனுபவமாக இருக்கட்டும். செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன் என்ற பவுலப்போஸ்தலனைப் போல நான் பாவத்திற்கு மரித்தவன் என்ற பவுலின் அனுபவமும் எங்களுடைய அனுபவமாக இருக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. ஆண்டவரே, பிசாசானவனுடைய உபாய தந்திரங்களை ஜெயிக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வல்லமைக்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் உம்முடைய ஆழ்த்தத்துவத்துக்கும் எங்களை முழுமையுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளருவதற்கு எங்களை உம்முடைய பாதப்படியிலே சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இந்த உலகத்திலே நாங்கள் சாட்சிகளாய் ஜீவிக்க, எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் சாட்சி இழந்து விடாதபடி இருக்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தாரும். பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களோடு நாங்கள் நித்தியத்தில் வாழ்வதற்கு ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.